இந்த மிஸ்மாவில் இந்த முதல் நாள் கூடி வந்திருக்கிற உங்களுக்கு விரோதமான எத்தனை கூட்டம் எழுப்பினாலும் இதே காரியம் தான் நடக்க போகிறது. இதே காரியம் தான் நடக்க போகிறது. நொறுங்கி விழுந்தார்கள், நொறுங்கி விழுந்தார்கள். அவர்களுக்கு முன்பாக நொறுங்கி விழுந்தார்கள். அவர்களுக்கு முன்பாக எதிரிட்டு வந்தவர்கள், அவர்களை பயமுறுத்தினவர்கள், அவர்களை அச்சுறுத்தினவர்கள், அவர்களை வாழ விடாமல் செய்தவர்கள், அவர்கள் நொறுங்கி விழுந்தார்கள். அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரனோடு இணைந்து நாம் ஜெபிக்கிற பொழுது நம்முடைய எதிர்ப்பு எவ்வளவு பெருசா இருந்தாலும் தரமாட்டோம். அப்புறம் இஸ்ரவேலின் எல்லையிலே பெலிஸ்தர் வராதபடிக்கு தாழ்த்தப்பட்டார்கள். கர்த்தருடைய கை தாழ்த்தப்பட்டார்கள். கர்த்தருடைய கை பெலிஸ்தருக்கு விரோதமாக இருந்தது. நல்லா கவனிங்க. விரட்டிக்கிட்டு இருக்கோம், அந்த கையெல்லாம் ஒண்ணு இல்லாம போக போகுது. அல்லேலூயா. விளக்க வேண்டியதை விளக்கணுங்க, விளக்கிடணும். எதை விளக்கணுமோ அதை புறம்பாக்கணும். அது நம்ம வீட்டில் இருக்கக்கூடாது, அது நம்ம மனசுல இருக்கக்கூடாது, வீட்டுல இருக்கக்கூடாது. அது நம்மளை விட்டு தூரம் ஆயிடணும். ஊழியக்காரனோட இணையணும். ஒரு மனம் தேவை. மிஸ்பா என்கிற அந்த காவல் கோபுரம் தேவன் ஆராதிக்கிற இடம், அது முக்கியமான இடம். அது சுடுகாட்டுக்கும் பக்கத்தில் கூட இருக்கலாம், ஒரு காட்டுக்குள்ள இருக்கலாம், மனுஷனே நடமாடாத ஒரு இடத்துல இருக்கலாம். ஆனால் தேவன் நமக்கு நியமித்த இதுதான். அல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிற ஸ்தலம் தான் தேவன் நம்மை காப்பாற்றுவதற்காக வைத்திருக்கிற காவல் கோபுரம். அல்லேலூயா. அந்த காவல் கோபுரத்திற்கு கர்த்தருக்கு பயந்து ஒரு மனுஷன் வரும் பொழுது எந்த எதிராளி கை ஓங்கி இருந்ததோ அந்த கை தாழ்த்தப்பட்டு போகும், தள்ளப்பட்டு போகும். அந்த எதிர்ப்புகள் எல்லாம் நொறுங்கி விழும். எத்தனை செய்வனைகள் இருந்தாலும் சரி அது நொறுங்கி விழும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக.